வணக்கம். இந்த பகுப்பாய்வுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இதிகாசங்கள்ல திரும்ப திரும்ப கேட்ட ஒரு மாபெரும் ஆளுமையோட தொடக்க காலத்தை ஆழமா அலச போறோம். அவர்தான் தசகிரிவன். ஒரு சாதாரண குழந்தையா இல்லாம அவன் எப்படி ஒரு அசுர மேதையா உருவானான்னு இந்த வரலாற்று தரவுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவனோட பிறப்பு, அவனோட தொடக்கம் பத்தி இதுவரைக்கும் நாம நினைச்சிட்டு இருந்த பல விஷயங்களை இந்த தகவல்கள் மொத்தமா மாற்றி எழுத போகுது. சரி, உள்ள போலாமா? இந்த உலகம் பலவீனமானவங்கள என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்காது. எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியம் பாருங்க. நிஜமாவே இதுதான் நம்மளோட இந்த முழு பகுப்பாய்வுக்கும் மையக்கருத்து. இந்த ஒரு ஆழமான சிந்தனை முதிர்ச்சியான ஒரு அரசன் கிட்டேந்து வரல, ஒரு இளம் அசுரனான தசகிரிவன் கிட்டேந்து வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான எண்ணம் எப்படி அவனுக்குள்ள வந்துச்சு? இந்த சிந்தனை அவனை எந்த எல்லைக்கு கொண்டு போச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல. ஆரம்பத்துல இருந்தே அவனோட பிறப்பும் செயல்பாடுகளும் ரொம்பவே அச்சுறுத்துற வகையில தான் இருந்திருக்கு. சாதாரணமா ஒரு இளவரசன் பிறந்தா வனனோட பாலிய காலம் எப்படி இருக்கும்? ஆனா தசகிரீவன் அப்படி கிடையாது. அவன் நடக்க தொடங்கின நாள்ல இருந்தே அரண்மனை காவலர்கள் மத்தியில ஒரு விதமான பயம் இருந்ததா தரவுகள் சொல்லுது. மத்த குழந்தைங்கள்லாம் பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருந்த வயசுல தசகிரீவனை கவர்ந்தது வாள்களோட பளபளப்பு மட்டும்தான். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? போர்க்குதிரைகளோட சத்தம் தான் அவனுக்கு தாலாட்டு இசையா இருந்திருக்கு. அவன் இயல்பிலே ஒரு போர்க்காக பிறந்தவன்னு இது நமக்கு தெளிவா உணர்த்துது இல்லையா? அவனோட வளர்ச்சியை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது ஒரு சாதாரண மனுஷனோட வளர்ச்சியாவே இல்ல. ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போதே காவலாளிகளை பயமுறுத்தினவன் கொஞ்சம் பெரியவனானதும் எல்லாரும் தூக்க சிரமப்பட்ட ஒரு வாழை ரொம்ப அசால்ட்டா தூக்குறான். அதுக்கப்புறம் ஒரு இளையனா வேதங்களையும் சரி யுத்த கலைகளையும் சரி அங்கிருந்த மத்த எல்லாரையும் விட அதிவேகமா கத்துத்தேறான். இத நீங்க உங்க மனக்கண்ணுல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அந்த சிறுவன் அரண்மனையோட ஆயுத கிடங்குக்குள்ள போறான். அங்க பல வருஷமா யாராலையும் தூக்க முடியாத இலங்கையோட ஆக பெரிய வீரர்களுக்கே சவாலா இருந்த ஒரு பிரம்மாண்டமான வாள் இருக்கு. அந்த சிறுவன் அதை தொட்டதும் அங்க இருந்த காவலர்கள் எல்லாம், இது உனக்கான விளையாட்டு பொருள் இல்ல தம்பி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்ட் எந்த பதிலும் சொல்லாம அந்த வாளை ஒரே இழுப்புல தூக்கி சுழற்றான் அவன். காற்றை கிழிச்சிட்டு வந்த அந்த சத்தத்தை கேட்டு காவலர்கள் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையால நினைச்சு கூட பார்க்க முடியாத உடல் வலிமை அது. சரி, அவனோட உடல் வலிமை ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனோட அறிவு பலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அதை விட பயங்கரமானதா இருந்திருக்கு. உலகத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தீராத பசி அவனுக்குள்ள எப்பவுமே எரிஞ்சுட்டே இருந்திருக்கு. யுத்தக்கலை, வேதம், இசை, ஜோதிடம், அஸ்திர சாஸ்திரம்னு அவன் கத்துக்கிட்ட எல்லாத்துலயுமே மத்தவங்களை விட மிக சிறந்தவனா வந்தான் தசகிரீவன். அவனோட அப்பா விஸ்ரவ முனிவர் கூட தம் பையனோட இந்த அசுரத்தனமான மூளைய பார்த்து பல நேரங்கள ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காருல. இந்த ஆதாரங்கள் நமக்கு காட்டுது. அறிவை உறிஞ்சிக்கிற ஒரு கடற்பாசி மாதிரி அவன் இருந்திருக்கான். ஆனா அறிவும் ஆற்றலும் வளர வளர அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன் தேவர்கள் மட்டும் உயர்ந்தவங்கன்னு சொல்லப்படணும்? ஏன் நாங்க, அதாவது அசுரர்கள், எப்பவுமே இருளோட அடையாளமா பார்க்கப்படணும்? இந்த கேள்விதான் அவனோட அறிவு சார்ந்த கலகத்துக்கே அடித்தளம். பல நூறாண்டுகளா இருந்து வர ஒரு கட்டமைப்பை உடைக்கணும்னு அவன் நினைச்ச அந்த கோபம்தான் இது. இந்த கலக உணர்வு காலப்போக்குல அவனுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமா, ஒரு லட்சியமா உருவெடுக்குது. அரண்மனையோட உயர்ந்த கோபுரத்துல நின்னு நீ கடலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் தசகிரீவன். சூரியன் மெதுவா கடலுக்குள்ள மறையிற நேரம். அவனோட தாய் கைகேசி அவனுக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்போ அவன் மெதுவா சொல்றான், பயத்தை உருவாக்குறவங்க மட்டும்தான் வரலாற்றுல நிலைச்சு நிப்பாங்க. இது சும்மா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வந்த வார்த்தை கிடையாது. தன்னோட இலக்கு என்ன அப்படிங்கறத அவன் தெளிவா உணர்ந்த வரலாற்று தருணம் இது. ஆக்கத்தை விட அச்சம்தான் வலிமையான ஆயுதம்னு அவன் முழுமையா நம்ப தொடங்கின புள்ளி இதுதான். தாய் கைகேசி, அப்படியானால் உலகம் முழுக்க உன்னை நினைவில் வச்சுக்கணுமே அப்படின்னு சொன்னப்போ அவன் உடனே சொன்ன பதில் இதுதான். நான் சும்மா ஒரு சாதாரண ராஜாவா வாழ மாட்டாமா, என் பேரை கேட்டாலே தேவர்களோட அரியணை அதிரணும். இதுதான் அவனோட ஆதிக்கத்தோட உச்சபட்ச வெளிப்பாடு. தான் யாருங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கே நிரூபிக்க அவன் எடுத்த மாபெரும் சபதம் அது. இந்த சபதத்துக்கு அப்புறம் அடுத்த சில வருஷங்கள்ல அவன் சும்மா ஒரு இளவரசனா மட்டும் நிக்கல, ஒட்டுமொத்த அசுர குலத்துக்கும் ஒரே நம்பிக்கையா மாறினான். அவனோட அசாத்திய வீரத்துக்கு ஒரு நேரடி உதாரணமா ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு நாள் அரண்மனைக்கு வெளியில காட்டுப்பகுதியில ஒரு வெறி பிடிச்ச காட்டெருமை புகுந்து அங்கிருந்த வீரர்களை எல்லாம் தாறுமாறா தாக்க ஆரம்பிச்சது. எவ்வளவு தேர்ந்த போர் வீரனா இருந்தாலும் அந்த மிருகத்துக்கிட்ட நெருங்கவே பயந்து ஓடி ஒளிஞ்ச ஒரு குழப்பமான சூழ்நிலை அது. ஆனா தசகிரீவன் என்ன பண்ணா தெரியுமா? சற்றும் பதறாம அமைதியா அதுக்கு முன்னாடி போய் நின்னான். அந்த மிருகம் கோபத்தோட அவனை குத்த பாஞ்சு வந்தப்போ தன்னோட ஒற்றை கையால அந்த காட்டெருமையோட கொம்ப அப்படியே புடிச்சு நிறுத்தினான். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல மண்ணே அதிர்ந்துச்சு.
மூர்க்கமான அந்த மிருகம் தன்னோட பலம் முழுசும் இழந்து அவனோட காலடியில முழங்கால் மடிச்சு விழுந்துச்சு. தான் ஒரு பிறவி போர்வீரன் அப்படிங்கறத தன் மக்களுக்கு அவன் சந்தேகமே இல்லாம நிரூபிச்ச தருணம் இது. இவ்ளோ நேரம் அவனோட உடல் பலம், மூளை பலம்னு அவனோட ஆக்ரோஷமான பக்கத்தை பார்த்தோம். ஆனா அவனுக்குள்ள இன்னொரு முகமும் இருந்துச்சு. தசகிரிவன் வெறும் வன்முறையாலையும் பேராசையாலையும் மட்டுமே இயங்கின ஒரு எந்திரம் கிடையாது. ஒரு பக்கம் காட்டெருமைய ஒற்றை கையில் அடக்கிற நெருப்பு மாதிரி அவனோட கோவம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ராத்திரியில வீணை வாசிச்சு முரட்டு வீரர்களோட கண்கள்ல கூட கண்ணீரை வரவழைக்கிற ஒரு ஆழ்ந்த இருளும் சோகமும் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவனோட விரல்கள் அந்த வீணை நரம்புகளை தொடும்போது அரண்மனை முழுக்க ஒரு வினோதமான சோகம் பரவும். அது அவனுக்குள்ள இருந்த ஒரு தீர்க்க முடியாத வலிய காட்டுது. இப்படி ஒரு ராத்திரி அவன் தனியா உட்கார்ந்து வீணை வாசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட அப்பா விஸ்ரவ முனிவர் அந்த இசைய கேட்டுக்கிட்டே ஒரு ஆழமான எச்சரிக்கைய அவனுக்கு கொடுக்கறாரு. உனக்குள்ள மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆனா உன்ன நினைப்புல வச்சுக்கோ, சக்தி ஒரு மனுஷனை உயர்த்தவும் செய்யும், அதே சக்தி அவனை அழிக்கவும் செய்யும். அந்த ராத்திரியோட இருட்லயும் அந்த வீணையோட சோக இசையிலையும் இந்த வார்த்தைகள் ரொம்பவே அமைதியா ஒலிச்சுது. ஆனா தசகிரிவன் வீணை வாசிக்கிறத நிறுத்தவே இல்ல. அவன் தன் அப்பாக்கு கொடுத்த அந்த பதில் தான் நம்மள கொஞ்சம் சிலிர்க்க வைக்கும். அழிக்க தெரிஞ்சவனால மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள முடியும். அவனோட பார்வையில அது எவ்வளவு ஆழமான குளிர்ந்த உண்மையா இருந்திருக்கும். இந்த மேதைய இனிமே யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கறத அவனோட அப்பாவும் அந்த நிமிஷத்துல முழுமையா உணர்ந்தாரு. இந்த காட்சியை அப்படியே உங்க மனசுல ஒரு ஓவியமா வரைஞ்சு பாருங்க. கடல் அலைகள் இலங்கை கரையில ரொம்ப ஆக்ரோஷமா மோதிக்கிட்டு இருக்கு. வானத்துல கருமேகங்கள் திரண்டு ஒரு மாபெரும் புயல் உருவாயிட்டு இருக்கு. தூரத்துல வெற்ற மின்னல் வெளிச்சத்துல அரண்மனையோட கோபுரத்து மேல ஒரு பேரரசனோட நிழல் கம்பீரமா தெரியுது. உலகத்துக்கு இன்னும் அவனை முழுமையா தெரியல. ஆனா அவனோட விதியும் பாதியும் இங்க தெளிவா எழுதப்பட்டுருச்சு. தேவர்கள் சீக்கிரமே பயத்தை கத்துக்க போறாங்க. அவனோட அறிவு, அவனோட கலகம், உடல் வலிமை, அவனுக்குள்ள இருந்த அந்த ஆழமான இருள், இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து அவனை எப்படி வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு அசுர மேதையா உருவாக்குச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த தரவுகள் நமக்கு சொல்றது எல்லாமே ஒரு வெறும் தொடக்கத்தை மட்டும்தான். இது கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அழிக்க தெரிஞ்சவனால மட்டும்தான் உண்மையிலே உலகத்தை ஆள முடியுமா? வரலாற்றோட இந்த பக்கங்களை வரப்போற நம்மளோட அடுத்தடுத்த பகுப்பாய்வுகள்ல இன்னும் சுவாரஸ்யமா பார்ப்போம். அது வரைக்கும் இந்த சிந்தனையோட நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன்.